யோ பசங்களா, இன்னைக்கு நம்ம ஊர் என்ன சொல்லுது சேனல்ல ஒரு வேற லெவல் டீசரை பத்தி தான் பார்க்க போறோம். சமீபத்துல ஒரு டீசர் வந்துச்சு. அத பார்த்துட்டு பலரும் தமன் இசைய பத்தி மட்டும் தான் பேசினாங்க. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அத நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. டீசர் எடுத்ததும் ஒரு அழகிய கடல் காட்சி, கூடவே உயரமான கட்டிடங்கள்னு தாய்லாந்து ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்புறம் லைகா புரொடக்ஷன்ஸ், சுபாஸ்கரன் பிரசன்ஸ்னு வழக்கமா வர்ற லோகோஸ் எல்லாம் சும்மா கெத்தா மிரட்டுது. இந்த லைகா நிர்லோமம்னாலே பெரிய பட்ஜெட் படம், பக்கா குவாலிட்டின்னு நம்மளுக்கு தெரியும்ல. அடுத்து ஒரு சூப்பரான யாட் மேல நம்ம சுந்தீப் கிஷன் நிக்கிறாரு. கடல் காத்துல சும்மா மாஸ் காட்டுறாரு. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவர். நிலம், நீர், காற்று, முக்கியமா பணம், எல்லாத்துக்கும் நாளுக்கு நாள் மதிப்பு ஏறிக்கிட்டே தான் போகுது. அடடா, என்னடா திடீர்னு ஒரு பிலாசபிய ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்த்தா அடுத்து ஒரு டைட்டில் கார்டு வருது, தி குவெஸ்ட் பிகின்ஸ்னு. அப்போ ஏதோ ஒரு தேடல் தான் படத்தோட மையக்கருன்னு புரியுது. அடுத்தடுத்து ஒரு லாரி சேசிங், கருப்பு கலர் ஜீப் வண்டிகள் கடற்கரை ரோட்ல பறக்கிறது, ஒரு பழமையான ஃபேக்டரி மாதிரி ஒரு பில்டிங்னு காட்டுறாங்க. ஒரு காட்சியில மலைகள் நடுவுல ஒரு பெரிய புத்தர் சிலை, அங்கேயும் ஒரு பெரிய வால்ட் ரூம்னு ரொம்ப மர்மமா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுறாங்கன்னு தெரியுது. அடுத்து சுந்தீப் கிஷன் ரொம்பவே யோசனையா சோகமா உட்கார்ந்திருக்காரு. அப்போ அந்த வாய்ஸ் ஓவர் தொடருது. ஆனா நம்ம யாருங்கிறதுக்கோ நம்ம உறவுகளுக்கோ எந்த மதிப்பும் இல்ல. ஏன்? அடடா, டீசரோட முதல் பாதியிலேயே ஒரு சீரியஸான கேள்வியை தூக்கி போடுறாரு சுந்தீப் கிஷன். பணம் ஒரு பக்கம், பாசம் ஒரு பக்கம்னு கதைக்களத்தை செட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தமன் எஸ் இசைலன்னு பார்த்தாலே நமக்கு தெரியும். மியூசிக்லயே ஒரு கெத்து காட்டுறாரு தமன். அடுத்ததா ராமேஸ்வரி தியேட்டர்னு ஒரு நியான் போர்டு, அது மேல ஒரு ஆள் நிக்கிறாரு. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் என்னவோ. அப்புறம் நம்ம சம்பத்ராஜ் வில்லனா வர்றாரு போன, ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு சும்மா சிம்பிளா நிக்கிறாரு. அவர் கண்ணிலேயே ஒரு மிரட்டல் தெரியுது. அடுத்து ஒரு கலர்ஃபுல்லான ஹோலி கொண்டாட்டம். நடுவுல நம்ம சுந்தீப் கிஷன் புலி மாஸ்க் போட்டு டான்ஸ் ஆடுறாரு. சூப்பர். இந்த ஃபரியா அப்துல்லா, அன்புதாசன்னு எல்லாரும் சேர்ந்து அங்க ஜாலியா இருக்கிறாங்க. அப்புறம் சுந்தீப் கிஷன் ஒரு கிளப்புக்குள்ள சண்டை போடுறாரு. சம்பத்ராஜ் சிகரெட் பிடிச்சிட்டு அதே வால்ட் முன்னாடி கெத்தா நிக்கிறாரு. இதுல இருந்தே யாரு பெரிய பணக்காரன்னு தெரியுது. அப்புறம் ஒரு படகுல சண்டை, பைக் ரேஸ்னு எல்லா ஆக்ஷன் மாசாலா இருக்கு. திடீர்னு சுந்தீப் கிஷன் ஒரு பில்டிங்ல இருந்து கயரை பிடிச்சிட்டு இறங்கி வர்றாரு. கூடவே டாலர் நோட்டுகள்லாம் காத்துல பறக்குது. அட பாவிங்களா, பணம் மேல உங்களுக்கு என்னையா அவ்வளவு ஆசை? ஃபயர் ஷோ, மாஸ்க் போட்டு கார் ஓட்டுறதுன்னு செம பில்டப். முக்கியமா அந்த மாஸ்க் போட்ட சுந்தீப் கிஷனோட கண்ணு மட்டும் பயங்கர இன்டென்ஸா இருக்கு. கடைசியா இந்த சிக்மா டைட்டில் வருது பாருங்க, அப்படியே ஒரு வைப் கொடுக்குது. இந்த டைட்டிலுக்கு பின்னாடி பணமும் அது மேல ஒரு கண்ணும் இருக்கு. ஓஹோ, இதுதான் சிக்மா உலகமா? அது மட்டும் இல்லாம இந்த டீசர்ல ஒரு தெலுங்கு டயலாக் வருது. அப்புறம் கடைசில தமிழ் தெலுங்குன்னு போடுறாங்க. அப்போ இது ஒரு பைலிங்குவல் படம் போல. இப்போதான் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய். ஆமா, இவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படம்ங்கிறது பெரிய விஷயம். டீசரை பார்த்தா எங்கேயுமே இது ஒரு புதுமுக இயக்குனரோட படைப்புன்னு தோணவே இல்ல. மொத்தத்துல இந்த சிக்மா டீசர் ஒரு புதுமுக இயக்குனரோட ஆக்ஷன் விருந்தா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த சிக்மானா என்ன, அந்த பணத்துக்கும் உறவுகளுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்க படம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்ன நண்பாஸ், இந்த டீசர் பத்தி ஊர் என்ன சொல்லுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.